வினோத் ராவ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா விஜய் மாநாடு தான் போயிட்டுருக்குறோம். சரி, நம்ம ஃபுல் வீடியோ அங்கே போடுறோம் பாருங்கள், நல்லா பாருங்கள். சரி, நான் மட்டும் இல்லை, மொத்த கேங்கே போகுது. மதுரையில் தான் விஜய் மாநாடு. கொஞ்சம் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன், அதான் அறக்க பறக்க கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்களுக்கு வினோத் ராவ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், விஜய் மாநாடுக்கு தான் போயிட்டுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம மொத்த கேங்ஸ்டர் மொத்தம் போயிட்டுருக்கிறோம் விஜய் மாநாடுக்கு. அங்கே போகிறோம். நம்ம வந்து அங்கே ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் போகிறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் வந்து என்ன திருச்சி கூட 2வது மாநாடு வந்து மதுரையில் வேறு லெவலில் இருக்காங்க. பட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. மொத்த கேங்ஸ் நம்ம தான். இன்னும் இப்போ ஆளுங்க இன்னும் ஏறல, இன்னும் தான் ஏறுவாங்க. தளபதி வாழ்க. தளபதி வாழ்க. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம மக்கள் வந்து விஜய் பேனர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போகிற பஸ் தான் கைஸ். பார்த்துக்கோங்க, இப்போ வந்து பின்னால் வந்து பேனர் அடித்து போட்டுட்ருக்குறாங்க. இதை நம்ம பார்த்துக்கோங்க. நம்ம விஜய் ரசிகர் தொண்டர்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எங்கே நிற்கிறோம்னா தூத்துக்குடி ஹைவேயில் நிற்கிறோங்க. நம்ம பார்த்துக்கோங்க, பாலம் அந்த பிரிட்ஜ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம தூத்துக்குடி ஹைவேல தான் இருக்கிறோம். சரி, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து நம்ம ஸ்டெர்லைட்னு சொல்லி ஒரு அங்கே இங்கே சாப்பாடு நம்ம வந்து நீங்கள் சும்மா போகாதீங்க, நீங்கள் சாப்பிட்டு போங்க சொல்லியிருக்காங்க. மக்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வந்து நம்ம விஜய் ரசிகர் மன்றம்ல எல்லாருமே சேர்ந்து இங்கே சாப்பாடு வந்து இருக்காங்க. நாங்கள் சரி சாப்பிட்டு போங்க அப்படியே சொன்னாங்க. சரி, அப்படியே சாப்பிட்டுட்டு கொடியெல்லாம் வாங்கிட்டு போவோம். சரியா மக்களே? சரி, நம்ம இந்த சேனலில் நம்ம புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம ரசிகர் பட்டாளம் எல்லாமே. சரியா? பார்த்துக்குவாங்க. முக்கியம் நம்ம அண்ணன் தான், எல்லாமே நம்ம அண்ணன் தான். கைஸ், இப்போ பார்த்துக்குவாங்க, சாப்பாடு தண்ணிக்குன்னு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம தூத்துக்குடியில் சரியான கூட்டம். டிவிகே கட்சியின் ஜெகன் அவர்கள் கோட்பாட்டில் வரும் யூடியூப் சேனல் பார்த்துக்கோங்க. நம்ம விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து தண்ணி கேனு எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே யாருமே வந்து பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம பஸ்ஸெல்லாம் பார்த்துக்குவாங்க. நம்ம ரசிகர்கள் எல்லாமே நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்துக்குவாங்க. மக்களே பாருங்க, நம்ம சாப்பாடு தண்ணி கேனு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க இடத்து பார்த்துக்குவாங்க. மக்கள் பார்த்துக்குவாங்க. எல்லாரும் வந்து
காய்ஸ் இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாருமே நம்ம விஜய் ரசிகர் தொண்டர்கள் எல்லாமே எல்லாருமே பயங்கரமாக இருக்கிறாங்க. கூட்டம் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே தான் கூட்டம் வேறு லெவலாக இருக்கும். அதுங்க நம்ம அண்ணனை பாருங்க. इंग्लिश ஹலோ கைஸ், இப்போ பார்த்துக்கோங்க நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து கலர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. 3 சாப்பாடு வந்து கடல மிட்டாய் இல்லை ப்ரோ, இட்லி தோசையில் இருக்குது. எல்லாம் இட்லி தோசை, அது வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மத்தியான உணவு போட்டிருக்காங்க. குடிக்க செவனாப்பு குடிக்க பார்த்தீங்களா, 7 எல்லாம் வந்து 3 நேரம் சாப்பாடு இதிலேயே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த தளபதிக்கு நம்ம கட்டாயமாக ஓட்டு போட்டுருங்க. பார்த்துக்கோங்க, இவர் தான் பயங்கரமான ஒரு ஆள். இவர் வந்து எல்லாம் பாய்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ரோ சாம்பார் போய் வச்சுங்க. பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், வேனெல்லாம் வரிசையாக வச்சு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வண்டி உடனே எல்லாம் போலீஸ்கார் நிப்பாட்டி வச்சுக்காங்க. போகலாம் எல்லாமே போகணும்னு சொல்லிட்டாரு அவர். ஆனால் எல்லா வண்டி விடலை, விட மாட்டேன். எப்படி வண்டி கொடுத்து தூக்கிட்டு போயிடுவேன். ஏகப்பட்டு தூக்கிட்டு மாப்பிள்ளை தான் கொஞ்சம் கோவக்காரு கொஞ்சம். அதுக்கு தானே இந்த மியூசியம் வளர்த்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்குது மியூசியம்? அதுக்கு தான் இந்த மியூசியம் வளர்த்துக்கிட்டு இருக்குது. மக்களை பார்த்தீங்களா காய்ச்சி பார்த்து விஜயை பார்க்கணும், அதுதான் முக்கியமான இது. விஜயை பார்க்கணும், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். காய்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ சரியான கூட்டமாக இருக்குது. வேனில் வரிசையை படி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம அங்கே போய் சக்கமே தான் பண்ணுறான். இல்லையா பணமாக போகுது, பணம் ஒன்றும் போகலையா? போகிறதுக்குள்ள விஜய் பார்ப்போமான்னு தெரியல. இங்கே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். பார்த்துக்கோங்க இருக்கு. வேனில் வரிசையை நிப்பாட்டி வச்சுட்டு அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தெரியுது உங்களுக்கு, இந்த ஏரியாவில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் பாதி வேனு போயிட்டு இன்னும் பாதி வேனு தான் இருக்குது. நீங்கள் நின்றுட்டுருக்கு, இன்னும் நிறைய வரும் கூட்டம். சரி, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பயங்கரமாக எல்லாருமே வந்து விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக ஒவ்வொரு கூட்டமாக இருக்குது மக்களே. சரி, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்குது எல்லாமே. நம்ம எங்கே இப்போ எட்டயபுரம் தாண்டி மெயின் ஹைவேயில் நின்றுட்டு இருக்க மக்களே. கிளம்புறோம். சரி, நம்ம அடுத்த சேனல் நம்ம போகிறோம், பாருங்கள், நீங்களே பாருங்கள். மாநாடு திடலுக்கு வந்துட்டான். அப்போலேருந்து எங்கள் மாமா வந்து சாப்பாடுன்னு சொல்லி ஒரே சாப்பாடில் இருக்கிறார் அவர். அதுங்க இவர் தான் முக்கியமான ஆள். அவர் எப்போ பார்த்தா சாப்பாடுல இருக்கிறாரு. சாப்பாடு சோறு தான்ப்பா முக்கியம். பார்த்துக்கோங்க, வண்டி போகிறது கூட வழி இல்லாமல் இருக்குது. எல்லாமே டிராஃபிக்காக இருக்குது. பார்த்துக்கோங்க, இது மாநாடா இல்லை கோவில் கொடையே தெரியல, பயங்கரமாக இருக்குது. அழகர் கோயில் படைஞ்சிருக்கு. அழகர் கோவில் கொடை இது எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. அந்த இடத்துல தான் மாநாடு வச்சுருக்காங்கம்மா. காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாநாடுக்கு நிறைய வந்துட்டோம். ஆனால் செம்ம கூட்டங்க, வண்டி கூட இப்போ போகாமல் இருக்குது. அப்படியே டிராஃபிக் விழுந்துருக்கு. இப்போ மணி கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னா மணி
மணி 12:43 தான் ஆகுது. நான் பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ சரியான கூட்டம் இருக்குது. பட் வந்து எங்களுக்கு வண்டி போக கூட இடம் இல்லாமல் இருக்குது. சரியான கூட்டமாக இருக்குது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்குவாங்க எல்லாரோட வாக்கி டாக்கி தான் பார்த்துக்குவாங்க. வண்டியை வந்து வரிசையாக விட்டுட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் கூட்டம் அதிகமாக வரும். அழகு ஆற்றுல இறங்குற மாதிரி நம்ம தளபதி மதுரைக்கு வந்த மாதிரி இருக்கு. இப்போ பாட்டு கேட்க உங்களுக்கு கேட்குதா? எவ்வளோ வண்டி நிற்குது, எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க, உங்களுக்கே தெரியுது. வர்றவங்க சேஃப்டியாக வாங்க, பார்த்துக்குவாங்க. எவ்வளோ வண்டி நிற்குது பார்த்துக்குவாங்க, எவ்வளோ வண்டி நிற்குது. மக்கள் எல்லாம் அண்ணனாடா எல்லாமே வந்து சரியான கூட்டம் மக்களே. நீங்கள் வரும்போது நீங்கள் பார்த்து வாங்க, குழந்தைகளை கூட்டு பார்த்து சுதாரமாக வாங்க. பாருங்க நிறைய கூட்டம். மணி இப்போ தான் 1 மணி ஆகுது, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக அந்த மொக்க வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே மக்களே எல்லாமே இருக்குது மக்களே. பார்த்துக்குவாங்க கூட்டம், எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. பயங்கரமான கூட்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா மாநாடு தெரியுது உங்களுக்கு. கூட்டம் பார்த்துக்குவாங்க. ஆனால் வெயில் எங்களை வந்து காலில் நாங்கள் செருப்பு போட்டு வரல பாய்ஸ். அதனால் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கு. பார்த்துக்குவாங்க, டிராஃபிக் பார்த்துக்குவாங்க. நம்ம சேனல் இங்கே புதுசாக வந்தால் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ் பார்த்துக்குவாங்க. ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒரு விஜய் ரசிகராக இருப்பார். காய்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு நீங்களே பாருங்க. குழந்தைகளை கூட்டு வராங்க, கொஞ்சம் பார்த்து கூட்டு வாங்க பாருங்க. பாருங்க தளபதி மாநாடு பாருங்க, சரியான கூட்டங்க. பாருங்க எங்கெல்லாம் பொங்கல பிள்ளைகள் பாருங்க. லைஸ் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மாநாடு வந்தாச்சு. அது நிற்கிறதுக்கு வழி இருக்க பார்ப்போம். மக்களை ஃபுல் மேட் போட்டுருக்காங்க மக்களே. பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்க காய்ஸ். ಮುಂದೆ ಕ್ಯಾಮ್ರಾ ಸುಮ್ಸುನು ನಾ ಮಾಡ್ತಾನೆ ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್, ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್. ನಮ್ಮ ಅಣ್ಣ மறைச்சு கொடுத்தது சரி காய்ஸ் பார்த்துக்கோங்க. இது எங்கள் மாமா. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது நீங்களே பாருங்கள். இனிமேல் தான் போக போக தெரியும். இப்போமே மணி 1 மணி தான் ஆகுது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயில். நாங்கள் எங்கே உட்காந்துக்கிறோன்னா பார்த்துக்கோங்க, ஆம்புலன்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். செம்ம கூட்டங்க, வெயில் நிற்க முடியல, அப்படியே மயக்கம் வந்துட்டு எனக்கு. சரி மணி 2 மணி தான் ஆகுது.
அதை செய்வோம். அவங்க அங்க இருக்காங்க நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்காத திசையே இல்லை. திக்கெட்டும் திசையிட்டும் தமிழ்நாடு மூலை முடுக்கெல்லாம் பறந்து கொண்டிருக்கிற வெற்றி கொடி வாகை கொடி இந்த மதுரை மண்ணில் வைத்து இதோ நமது வெற்றி. காய்ஸ் கடைசியில் வந்து விஜயை பார்த்தாச்சு. ஆனால் விஜய் வந்து பக்கத்துலேருந்து பார்க்கல, தள்ளி இருந்தால் பார்த்து செம்ம கூட்டங்க. சரியான கூட்டமாக இருந்துச்சு, பார்க்கவே முடியல. அலங்கோலம் பார்த்தீங்களா, ரொம்ப கன்றாவே இருக்குது. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியான கூட்டங்க விஜய் பார்க்கறதுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கூட்டமெல்லாம். ஹைவேல எல்லாருமே வந்து பொதுமக்கள் இப்போ போயிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம பாடம் நடந்து போயிட்டுருக்கிறேன். நேரமாக நான் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். எங்கள் பஸ் எங்கே இருக்கு எங்கே தெரியல. சரி பார்ப்போம். சரியா, விஜயை பார்க்கறது கடைசியில் நம்மளை நடக்க வச்சிட்டாங்க. காலில் செருப்பு எல்லாம் வந்துட்டு இருக்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வேணும் எங்கே நிற்க தெரியல. நாங்கள் நடந்து பார்த்தா கால் வலி தான் நம்ம வாங்க முடியல. ஆனால் கடைசியில் மெயின் ஹைவேல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்குவாங்க முடியல எங்களால். ஆனால் வந்த கடமைக்கு தளபதி வேறு லெவல். ஏதோ கொஞ்சம் வயசு பையன் மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சார் எங்களுக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே நடப்பயணம் தான். நம்ம திருச்செந்தூருக்கு எப்படி நடப்பயணம் வைக்கிறோமோ அதே மாதிரி நடப்பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தளபதியை பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறோம். நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, எங்கள் கூட வந்து கேப்டன் வர்றாரு. நம்ம பஸ்ஸு எங்கே நிற்கிது தெரியல. போயிட்டே இருக்கு. நம்ம சேனல் இங்கே புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கே போட்டு தளபதிக்கு கட்டாயமாக ஓட்டு போட்டுருங்க. நம்ம வந்து மண்டபள்ளி தாமரையில் வந்து நடந்தே வந்து மண்டபள்ளி தாமரையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். மக்களை வந்து ரத்தம் போயிட்டுருக்கு. தெரியுது உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ மண்டை மயக்கமாக வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்குள்ள. சரி, நம்ம சேனல் இங்கே புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.